எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முகுந்தா ஃபார்மில் எள்ளு விதைச்சிருந்தோம், 8 பட்டை எள்ளு. ஸோ எள்ளு ஃபுல்லாகவே பழுத்துருச்சு, அறுவடை பண்ணணுன்னு சொன்னேன். இன்னையோட 81வது நாள் எள்ளு. ஸோ ஒரு வழியாக அறுக்க ஆரம்பித்தோம். போன வாரமே அறுக்க வேண்டியது, மழை வந்துருச்சு. பாருங்கள், நல்லா பழுத்துருச்சு. காய் கூட நல்லா பழுத்துருச்சு. இது எடுத்தும் போயிட்டு இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸுக்கு தான் அடுத்த வேலை. எல்லாத்தையும் அறுத்து வச்சுருக்காங்க, இன்னும் அறுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 ஏக்கர் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் அப்படியே வச்சுருந்து நாளைக்கு காலையில் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க நம்ம வந்து ஆர்கானிக்கில் பண்ணியிருக்கோம். எள்ளு ஒரு களைக்கொல்லி கிடையாது, ஒரு எந்த விதமான டானிக்குமே கிடையாது. பஞ்சகாவி அடிச்சிருக்கோம், மீன் அமில் அடிச்சிருக்கோம், அவ்வளோதான். நம்ம நெல் கருங்குருவி விளைஞ்சிருச்சு. அது இன்னும் ஒரு 10 நாள் ஆகும் அறுவடை பண்ணுறதுக்கு. இது இப்போ எள்ளு வந்து நம்ம அறுத்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். ரெகுலராக முகுந்தா ஃபார்ம் சேனல் வாட்ச் பண்ணுங்கள். எவ்வளோ எள்ளு ஆச்சு, இதை எப்படி அடுக்கணும், இது எல்லாத்தையுமே நான் காட்டுவேன். ரெகுலராக முகுந்தா ஃபார்ம் சேனல் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எள்ளு தேவைப்படுது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தூத்தியும் நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். மீதி இருந்த குறை எள்ளு வந்து அறுத்து கட்டி வச்சாச்சு. கொளுத்தியாச்சு. இது எரிஞ்சிட்ருக்கு. மழை பெய்யலாம் இன்னும் நல்லாயிருக்கும். மழை பெய்யறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைன்னா 4 நாளில் நம்ம எள்ளு பழுத்துரும். நம்ம நல்லா பழுத்து போச்சு. இந்த இதில் நல்லா இதாகிடும். அடுத்த வீடியோ பாருங்கள். இது எப்படி பிரித்து காய போட்டு இது எள்ளு எடுக்கிறோன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.